வணக்கம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியாவை பொறுத்தவரை 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்த 8 யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுதில்லி மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களில்தான் சட்டசபை உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மாநிலங்களில் உள்ள சட்டமேலவை, சட்டக்கீழவை ஆகியவற்றுக்கான தேர்தலை நடத்தும் அமைப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது. இந்தியாவில் மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் ஒரு காலகட்டத்திலும், மக்களவைக்கான தேர்தல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தப்படுகின்றது. பொதுவாக மாநில சட்டசபை மற்றும் மக்களவைக்கான காலம் என்பது 5 ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவை ஒரே நேரத்தில் நடத்தப்படுவதில்லை. எடுத்துக்காட்டாக, தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் கடைசியாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் 18வது மக்களவைக்கான தேர்தல் தற்போது 2024 மே மாதம் நடத்தப்பட்டது. அந்த வகையில் பார்த்தா இதுக்கு இடையில் 3 வருட இடைவெளி உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை முதல் 4 தேர்தல்கள் 1951 தான் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றதுன்னா 1951 to 1952. ஸோ முதல் பொது தேர்தல் 1951 1967 வரை 4 தேர்தல்கள் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் மாநிலத்திற்கும், மாநில சட்டசபைக்கும், மக்களவைக்கும் ஒரே தேர்தலாக நடத்தப்பட்டது. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில சட்டசபைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே தேர்தலாக நடத்தப்படும். அப்படி இந்தியாவில் முதல் 4 பொது தேர்தல்களும் அப்படித்தான் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல் 5 தேர்தலுமே ஒரே கட்டமாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் 1951 தொடங்கி 1971 வரை 5 தேர்தல்கள் மக்களவைக்கும் மாநில சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகும் கூட 1980 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலும் கூட அதே ஆண்டில் தான் மாநில சட்டசபைக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. ஆனாலும் வெவ்வேறு மாதங்களில் நடைபெற்றது. பிறகு 1984, 89, 1991, 96ஆம் ஆண்டுகளில் ஒரே முறையில் மாநில சட்டசபைக்கும் மக்களவைக்கும் தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இவ்வாறாக ஆனால் 1967க்கு பிறகு இந்திய அளவில் பல்வேறு புதிய மாநிலங்களின் உருவாக்கமும் பல்வேறு மாநிலங்களின் ஆட்சி கலைப்பும் இந்த மக்களவைக்கும் மாநில சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது சாத்தியமில்லாமல் போனது. இப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் மாநில சட்டசபைக்கும் மக்களவை லோக்சபாவுக்கும் தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றது. இது பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையின் கீழே மக்களவைக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறை ஆராய்வதற்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி, ஒரு உயர்மட்ட குழுவை செப்டம்பர் 2, 2023 அன்று இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை செயல்படுத்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வதற்காக ஒரு ஹை லெவல் கமிட்டியை செப்டம்பர் 2, 2023 கடந்த மத்திய அரசு அமைத்தது. அந்த கமிட்டியோட தலைவராக யாரை நியமிக்கிறாங்க, அந்த கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பார்த்தா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த கமிட்டியோட தலைவராக நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த கமிட்டியோட மெம்பர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அர்ஜுன் ராம் மேக்வால் யூனியன் லா மினிஸ்டர், இவங்க எல்லாமே 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி அமைக்கப்பட்ட இந்த ஹை லெவல் கமிட்டியோட மெம்பர்ஸ். தலைவர், அந்த கமிட்டியோட தலைவராக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவரும், அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அர்ஜுன் ராம் மேக்வால் யூனியன் லா மினிஸ்டர், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், குலாம் நபி ஆசாத் ராஜ்யசபாவோட ஆப்போசிஷன் லீடர், என்கே சிங் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன், டாக்டர் சுபாஷி காஷ்யாப் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா, ஹரிஷ் சால்வே சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த வழக்கறிஞர், சஞ்சய் கோத்தாரி ஃபார்மர் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், இவங்க எல்லாமே இந்த ஹை லெவல் கமிட்டியோட உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த கமிட்டியானது பல்வேறு நபர்களிடம் பல்வேறு கருத்துக்கள், பொதுமக்களிடமும் பல கருத்துக்கள், பல சட்ட வல்லுநர்களிடம் சொல்லி இந்த சாத்தியக்கூறுகள்லாம் ஆராய்ந்து 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை இப்போ மார்ச் 14 மார்ச் 2024 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த அமைப்பை செயல்படுத்துவது சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை வழங்கியது.
இந்த அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தது. ஸோ இவங்க இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கமிட்டியை நாங்கள் வந்து சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் 4 தலைமை நீதிபதிகள் மற்றும் மாநில உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் 3 மற்றும் ஒரு முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவங்கள்ட்ட எல்லாமே நாங்கள் வந்து இந்த கருத்துக்களை கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் 21,558 வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ், அவங்கள்ட்டையும் நாங்கள் கருத்து கேட்டோம். அந்த வகையில் வந்து 81% மக்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கருத்தையும் இந்த குழு வந்து முன் வச்சாங்க. இந்த குழு இது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தலாம், அதனால் வந்து பணச்செலவு வந்து குறையும், அரசாங்கத்திற்கு நிர்வாகம் சீராக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில சட்டசபைக்கும் மக்களவைக்கும் ஒரே தேர்தல் நடத்தினாலும் அடுத்த 100 நாளுக்குள்ள பஞ்சாயத்து, அதாவது உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலையும் நடத்திடணும், லோக்கல் பாடி எலெக்ஷனையும் அடுத்த 100 நாளுக்குள்ளே நடத்தணும் அப்படிங்கிற வந்து கருத்தையும் அவங்க முன் வச்சாங்க அந்த 18,000 பக்க அறிக்கையில். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் வந்து மத்திய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழு வந்து அவங்களோட அறிக்கைக்கு வந்து சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் 18 செப்டம்பர் அன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் வந்து இந்த கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த இதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் குழுவின் அறிக்கைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வருங்காலங்களில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்க வந்து இது சம்பந்தமான ஒரு பில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.